அன்பர்களே, இன்றைய புதன்கிழமை மாலை செய்தியாக உங்களை இரவு வந்தடையும் செய்தியாக வருகின்றது. ஜலச்சந்தியில் ஒரு தொடர் பதற்றம் நிலவி வருகின்றது. 3 கப்பல்கள் துப்பாக்கி சூடு நடத்தி, வர்த்தக கப்பல்கள், இது ஒயில் கப்பல்கள் அல்ல, வர்த்தக கப்பல்கள் ஒன்று கொழும்பு, அதாவது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய இருந்த ஒரு கப்பலும், 2 வர்த்தக கப்பல்கள் இந்தியாவை சென்றடைந்த கப்பலாக வருகின்றது. 3 கப்பல்களும் கன்போட் துப்பாக்கி படகுகள் மூலம், அதாவது அதிவேக துப்பாக்கிகள் படகுகள் மூலம் துப்பாக்கி சூடு நடத்தி 3 கப்பல்களையும் சிறை பிடித்திருக்கின்றது ஈரானிய நேவி படை, ரிவல்யூஷன் கார்ட் படை அவங்களை கைது செய்திருக்கின்றது. யாருக்கும் எந்த காயமும் இல்லை என்பதும், அவர்கள் அங்கிருந்த ஊழியர்களும் கேப்டன்களும் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கின்றார் என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. 3 கப்பல்களில் 2 கப்பல்கள் வர்த்தக கப்பல்களாக யுஏஇ அமீரகத்திலிருந்து இந்தியா நோக்கி புறப்பட்டதும், இன்னொரு கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையவிருந்த கப்பலும் என்பதால் இந்த செய்தி. முழுதாக வர்த்தக கப்பல்கள், இது எண்ணெய் கடத்தல்கள் அல்ல, ஒயில் கடத்தல், இது வந்து கண்டெய்னர் கப்பல்கள் ஆக மிகப்பெரிய ஒரு செய்தியாக இன்றைய மாலை செய்தியாக உலக பரப்பில் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் செய்திக்கு சொல்லும். இந்த புதன்கிழமை ஏப்ரல் 22ஆம் தேதி அதிகாலை முதலே ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கடற்படையினரால் பெரும் பதற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 வணிக கப்பல்கள் மீது ஈரானிய புரட்சி காவல் படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார்கள். இதில் 2 கப்பல்கள் ஈரானிய படைகளால் அதிகாரப்பூர்வமாக சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவைகள் MSC பிரான்சிஸ் கண்டெய்னர் கப்பல் என்றும், அகுமான்சா என்ற 2ஆம் கப்பலும், 3ஆம் கப்பலாக எப்ஹோரியா என்ற கப்பலாகும். இந்த 3 கப்பல்களில் 2 கப்பல் மும்பை நோக்கி செல்லவிருந்ததும், 3வது கப்பல் ஹம்பாந்தோட்டையை நோக்கி செல்லவிருந்த கப்பலாகவே சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக 2 மாத காலம் ஒரு போர் நிறுத்தம் செய்து அறிவிக்கப்பட்ட செய்தியை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது ஜலச்சந்தி முற்றுகையை அவங்க ரிமூவ் பண்ணப்படாத வரைக்கும் ஈரானிய காவல் படையினர் இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்படுது. ஆனா நாய்க்களையா, நீங்க அவன்கிட்ட சொல்லிட்டு போங்களே, ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கப்படும். ஏனெனில் அவங்க நேவி படையெல்லாம் காப்பாற்றி கொடுத்துக்கிறாங்கல்ல, ஒன்றை சாவடித்தாலும் ஆளுக்கு ஒரு கப்பலை காப்பாற்றி கொடுத்தாங்கல்ல. நீங்க வரும்போது அவங்களோட நேவிகேஷன் சிஸ்டம் தப்பா கொடுத்திக்கிறாங்க. அவன் ஸ்டாப் பண்ண ஆர்டர் கொடுப்பான் தானே, அந்த ஆர்டரை இவங்க நேவிகேஷன் அந்த எல்லை காட்டுற சிக்னல்ல பிள்ளையா கொடுத்துக்கிறாங்க. விரட்டி போய் வேட்டையாடி சுட்டுருக்கிறான். இது தேவையா? அவங்க ஏன் உங்களுக்கு கள்ளத்தனமா போறீங்க, நேரா போங்களேன் அவன் சொன்னான். அப்படி ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பிருக்க அறிவித்தாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை தொடரும் என்று அமெரிக்க அதிபர் கொடுத்தார் இல்லையா செய்தி. அதற்கு பதிலடியாகவே இந்த கப்பல்களை நாங்கள் தங்கள் கட்டுப்பாடு கொண்டு வந்திருப்பதாக ஈரானிய படைகள் தெரிவித்திருக்கின்றது. கடற்படை எச்சரிக்கையை மீறி துப்பாக்கி சூடு நடத்தித்தான் இந்த 3 கப்பல்களை அவர்கள் சிறைப்பிடித்திருக்கின்றார்கள். கப்பலுக்கு கொஞ்சம் சேதம் என்றாலும் யாருக்கும் எந்த உயிர் சேதம் இல்லை என்றும் சொல்லப்படுது. முதலாவது கப்பலின் பெயர் பதிவு செய்யப்பட்ட நாடு, கப்பலின் பெயர் வந்துட்டு பிரான்சஸ்கா என்ற கப்பல் பனாமா கொடியுடன் MSC மெடிட்டரேனியன் ஷிப்பிங் கம்பெனி என்று பதிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது ஈரானால் கைது செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த கப்பல், 2வது கப்பலாக லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் இப்ப மைனோன்ஸ் என்ற கப்பல், அது டெக்னோமர் ஷிப்பிங் கிரேக்க நிறுவனம் ஈரானால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 3வது கப்பல் ஐபோரியா தகவல், அது எந்த நாடு இல்லையா, அது கள்ள நிறுவனமா இருக்கலாம். ஆனா அது கள்ள நிறுவனம் சொன்னாலும் இலங்கைக்கு டெக்னிக்கல் ஐட்டமும் கட்டிட பொருட்கள் கொண்டு வந்த கப்பலும். அப்ப ஆக பாருங்க, கை வச்சது எங்கட வறிய நாடெல்லாம் கை வச்சுக்கிறான் ஈரான். அட பாவிகளா, நாங்க ஏற்கனவே பஞ்சம், அதுல வர இன்னும் சாமான்கள் இப்ப என்ன கட்டிட பொருட்களுக்கு விலை ஏறலாம். ஒரு ஓர்டர் மூலம் தானே கொண்டு, இதெல்லாம் கண்டெய்னர் கப்பல், அத்தனையும் வர்த்தக கப்பல், கண்டெய்னர் கப்பல். ஏற்கனவே இலங்கைக்குள்ள கட்டுமான பொருட்கள் 1 மாசமாக விலையேற்றம் அதிகரித்த நிலையில் இப்பொழுது இந்த பிளாக்கும் வந்திருப்பதால் இன்னும் விலை அதிகரிக்க மிக அதிக வாய்ப்பு இருக்குது.
MS பிரான்சிஸ்கா இது ஒரு கண்டெய்னர் கப்பலாகும். பனாமா நாட்டின் கொடியுடன் பயணித்த இந்த கப்பலை ஈரானிய புரட்சி காவல் படை வழிமறுத்து வலுக்கட்டாயமாக தன்பசப்படுத்திக் உள்ளது. இரண்டாவது கப்பல் இது லைபீரியா நாட்டின் கொடியுடன் பயணித்தாலும் இதன் உரிமையாளர் கிரேக்கத்தை சேர்ந்த டெக்னோமோர் ஷிப்பிங் என்ற நிறுவனமாகும். இந்த கப்பலும் தற்போது ஈரானிய கட்டுப்பாடு இருக்கிறது. கப்பல் பெயர் எபாமைண்டோஸ். அடுத்த பெயர் வந்துட்டு மூன்றாவது கப்பல் வருகின்றது. இது இப்போரியா மூன்றாவது கப்பல். இது குறித்த முழுமையான நாட்டு விவரங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இது கொழும்பின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி செல்ல கப்பலாக சொல்லப்படுகின்றது. இந்த கப்பல்கள் தேவையான அனுமதி இருந்து ஹார்முஸ் நீரிணைக்குள் நுழைந்ததாகவும் வழிச்செலுத்தல் அமைப்பு அதாவது நேவிகேஷன் சிஸ்டம் மாற்றி அமைத்ததாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகைக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையில் நடந்த இந்த கப்பல் தாக்குதலில் கப்பலுக்கு ஏற்பட்ட சேகரங்கள் உயிரிழப்புகளை பற்றி சொல்ல வேண்டால் தற்போது கிடைத்துள்ள அதிக தகவலின்படி தாக்கப்பட்ட மற்றும் கைப்பற்றப்பட்ட கப்பல்களின் 2 ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பா உள்ளனர். அதாவது அத்தனை ஊழியர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு உயிரிழப்போ அல்லது ஊழியர்களுக்கு பலத்த காயங்களோ ஏற்பட்டதாக இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த தகவலும் இல்லை. துப்பாக்கி சூடு மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் ஒரு கப்பலின் மேற்பகுதியில் உள்ள பிரிட்ஜ் கப்பலை இயக்கும் அறை பகுதியில் குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பல் தரைதாட்டல் அதாவது இலங்கைக்கு வர இருந்த கப்பல் எங்க அம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி வர வந்த ஹெபோரியா என்ற கப்பல் ஈரானிய கடற்கரையை ஒட்டி தரை தட்டியுள்ளது. பயத்தில ஓடி போய் அவன் ஈரான் தரைப்பகுதியில போய் நிப்பாட்டான். புத்திசாலி பயலனா நீ அடிச்சு கொள்ளாதே நானே உனக்கூட வாரேன் அப்படின்ட்டு நேர போய் ஃபுல் சரண்டர் ஆயிட்டான். அதனால அந்த கப்பலுக்கு எந்த சேதமும் கிடையாது. இதனால் அந்த கப்பலின் அடிப்பகுதி மற்றும் என்ஜின் அறையில் சேதங்கள் இருக்க வாய்ப்புள்ளதாக சந்தேகப்படுகிறது. வேற எந்த துப்பாக்கி சூட்டு காயங்கள் இல்லை. கைப்பற்றப்பட்ட கப்பல்கள் தங்களின் வழி செலுத்தல் அமைப்புகளை நேவிகேஷன் சிஸ்டத்தை மாற்றி அமைத்து பொய்யாக தவறுகளை பின்னி பிணைந்து அவங்க தப்பிக்க வழி பார்த்திக்கிறாங்க குற்றம் சாட்டுறான் ஈரான் தாடிகள். பிடிப்பட்ட கப்பல்களின் தகவல் சாதனங்கள் ஈரானிய படைகளால் சீரழிக்க அதாவது உடனடியாக அவங்களோட கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டான். அவன் யாருகளை சூனா பண்ண தான் தெரிஞ்சுக்கிறான். கடல் எல்லை விதிகளை மீறியதாக கூறி இந்த கப்பல்களை கைப்பற்றி ஆய்விற்காக தனது துறைமுகங்களுக்கு கொண்டு சென்றுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுவதால் கப்பல்களை சேதப்படுத்துவதை விட அவற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதிலேயே ஈரான் அதிக கவனம் செலுத்தி உள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச கப்பல் போக்குவரத்து காப்பீட்டு தொகையை ஷிப்பிங் இன்சூரன்ஸ் தொகையை கொஞ்சம் அதிகரிக்க பண்ணிருக்கான். கைப்பற்ற இருந்த 2 கப்பல்களும் ஈரானிய புரட்சி காவல் படையால் ஹார்முஸ் நீரிணை கப்பல் இருந்து பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு அருகில் உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஆய்வுகள் செய்யப்பட்டு கப்பல்கள் மிகப்பெரிய பரிசோதனை செய்யப்படுகின்றது. அதாவது இது அமெரிக்கா கப்பலா இஸ்ரேல் கப்பலா அல்லது புரக்சியா கள்ளத்தனமாக வந்தாங்களா அப்படியாண்டு ஏகப்பட்ட ஆதாரங்களை கொண்டு அவங்க சேச்சிங் பண்ணப்படும். இந்த செய்திகள் நாங்கள் இலங்கை நேரப்படி உங்களுக்கு 8:30 நாங்கள் பதிவு செய்யப்படுகின்ற வரைக்கும் அதிக நேரம் எடுத்து 2 கப்பல்கள் மிகப்பெரிய சேர்ச்சிங் செய்து வருவதாகவே சர்வதேச செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. இந்த கப்பல் ஈரானிய கடற்கரைக்கு மிக அருகில் குறிப்பாக லாரக் தீவு அருகே அல்லது அதற்கு அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் தரை தட்டிய நிலையில் உள்ளது என்றும் இதை மீட்பதற்கான அல்லது ஆய்வு செய்வதற்கான பணிகள் தற்பொழுதும் நடந்து வருவதாகவே ஈரான் தெரிவித்துள்ளது. தற்போது ஹார்முஸ் நீரிணையின் முக்கியமான பகுதிகளில் ஈரானிய கடற்படை கப்பல்கள் ரோந்து பகுதியில் ஈடுபட்டுள்ளன. சர்வதேச கப்பல்கள் போக்குவரத்தை இந்த பகுதியில் தற்போது மிகவும் எச்சரிக்கையுடன் மாற்றுப்பாதைகள் அல்லது பாதுகாப்பு படைகளின் துணையுடன் இயக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் கைப்பற்றப்பட்ட 2 கப்பல்களும் இப்போது ஈரானின் நேரடி அதிகார எல்லைக்குள் துறைமுக பகுதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் நடந்த இந்த சம்பவத்தில் ஈரானிய படைகளால் நிச்சயமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது என்பதும் மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக வருகின்றது. ஈரானின் படைகள் சிறிய ரக அதிவேக கன்போர்ட் இந்த வடக்கில எல்டிடி காரங்க ஓட்டுவாங்க சற்று நேரத்தில் இந்தியாவுக்கு செல்லும். அது முன்பகுதியில மிக அதிகமான ஈயத்தை பெரிய கிலோ கணக்கில் முன்னுக்கு வச்சிட்டால் டபுள் என்ஜின் இரட்டை குதிரை அதை விட சக்தி வாய்ந்த குதிரைகள் போன்ற என்ஜின் போட்டை கவர் பண்ணி 15-20 நிமிடங்கள் வடக்கிலிருந்து இந்தியாவை கடக்கும்.
அந்த மாதிரி அது இவரோட எப்படி தெரியல, நான் நிறைய வடகிழக்குல மிகப்பெரிய ஸ்பீட் கன் போட்டோம்னு சொன்னா அது புலிகள்ல போட்டான். அந்த மாதிரி இவங்களுடைய அதிவேக கன் போட் மூலம் வணிக கப்பல்களை வழிமறுத்து அவற்றின் மீது துப்பாக்கி சூடு நடத்தி இவங்களை பிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான் செய்தி. ஆகப்பெரிய செய்தியாக இவங்களுக்கு இப்ப யாரும் பாதிப்படையாதால அது ஒரு பிரச்சனைக்குள்ள வரல. மிகப்பெரிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான தற்போதைய பதற்றமான சூழலில் தனது கடல் எல்லையை யாரும் மீற முடியாது என்பதை நிரூபிக்க ஈரான் இந்த ஆக்ரோஷமான நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது அமெரிக்க அதிபருக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தலாம். அதையும் பார்த்துக் கொள்வோமா? பார்க்கலாம். தற்போது வரை கிடைத்துள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த 3 கப்பல்களும் எண்ணெய் டேங்கர்கள் அல்ல, அவைகள் கண்டெய்னர் கப்பல்கள். அதாவது என்ன, எரிபொருட்கள் அல்லாமல் மின்சார பொருட்கள், கட்டிட பொருட்கள், இப்படி சின்ன சின்ன இந்தியாவும் பெரிய வர்த்தக நாடுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு சில பொருட்கள் தேவைப்படும் இல்லையா? அதனால மேற்குலக நாடுகளிலிருந்து இறக்குமதியாக செய்யப்படுகின்ற டேங்கர் கப்பல் அல்லாமல் வர்த்தக கண்டெய்னர் கப்பல் தான் இவைகள் சொல்லப்படுகின்றது. கண்டெய்னர் ஷிப்ஸ், கண்டெய்னர் இதுதான் அங்க சொல்லப்படுகிறது. இவைகள் பொதுவாக வணிக கப்பல்கள் என்பதால் மின்னணு சாதனங்கள், உதிரி பாகங்கள், ஆடைகள் மற்றும் அன்றாட தேவைகளுக்கான வணிக பொருட்கள் இந்த கண்டெய்னர் இருந்ததாக தெரிகிறது. பார்த்துட்டாங்கல்ல, இது ஒன்று எண்ணெய் கப்பல், ஆயில் டேங்கர் அல்ல என்று உறுதியாயிற்று. அப்ப இந்த கப்பல்களை விடுவிக்க அநேகமான வாய்ப்பு இருக்குது. எப்ப நாங்களே பஞ்ச நாடு விட்டுருப்பா. இந்த கப்பல்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து, யுஏஇலிருந்து இந்தியாவுக்கு குஜராத் மாநிலத்தில் உள்ள முண்டாரா துறைமுகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. இது இந்தியாவிற்கு தேவையான வணிக சரக்கு கப்பல். அடுத்த கப்பல் யாரு? இது பனாமா. இதாரு? எம்எஸ்சி பிரான்சக்கா. இது பனாமா நாட்டு கொடியுடன் சவுதி அரேபியா மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களுக்கு இடையிலான வணிக போக்குவரத்து கப்பல். அப்ப அதையும் தெரியானே. கப்பலில் உள்ள ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றது. காக்கோ குறித்த விளம்பரமும் பெறுகின்றது. பொதுவாக அது அடுத்த கப்பல் இந்தியாவிலிருந்து நமக்கு வர இல்லையா, கொழும்புக்கு எங்கது அந்த மாத்தரை தானே, அம்பாந்தோட்டை காலி அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு வர இந்த கப்பல் எபோரியா ஒரு கண்டெய்னர் கப்பல். இதில் கச்சா எண்ணெய் கிடையாது. மாறாக மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், உதிரி பாகங்கள், ஆடைகள் போன்ற பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பப்பட வேண்டிய வணிக ரீதியான நுகர்வோர் பொருட்கள் கண்டெய்னர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கப்பல் ஹார்மஸ் நீரிணை வழியாக வெளியேறி அவுட்பவுண்ட் சர்வதேச சந்தைகளுக்கு சரக்குகளை கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த கப்பல் என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆக இது ஒன்றும் கடத்த கப்பல் அல்ல. இவைகள் அவங்களோட என்னது பந்தர் அப்பாஸ் அருகே தரை தட்டி இருக்காங்க. மிகப்பெரிய சோதனை செய்யப்பட்டு வருகின்றது. கப்பலில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக பிரிட்டிஷ் கடல்சார் வர்த்தக அமைப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது. யாருக்கும் எந்த காயமும் இல்லை, அநியாயம் எதுவும் நடக்கல, நாங்க கப்பலை மட்டும் பார்த்து கொள்றோம் என்று சொல்லி இருக்கிறாங்க. இவங்க சொல்லிதானே இந்தியாவின் குஜராத் முந்தாரா துறைமுகத்துக்கு ஒரு கப்பலும் அடுத்த கப்பலும் அவங்களோட முந்தாரா துறைமுகம் தான். எல்லாமே இந்தியா அல்ல, இந்த முந்தாரா அல்லது நவாசேவா என்ற துறைமுகத்தை நோக்கி எல்லாம் மும்பை. ஆக இந்தியாவுக்கு செல்ல வந்த 2 கப்பலும் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய இருந்த 3 கப்பலாக பார்க்கப்படுது. இனி பயத்துல எந்த கப்பலும் போக மாட்டாங்க. ஆக மிகப்பெரிய ஒரு சாதனை என்றுதான் சொல்லலாம். இவர் 2 மாசம் ஒரு போர் அமைதி என்று சொல்லி, அவர் போர் நிறுத்தம் என்று சொல்லி 6 மணி நேரங்களுக்குள் இந்த தாக்குதல் சம்பவங்கள், பாய்ச்சல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு என்பதும் அமெரிக்க அதிபருக்கு இது ஒரு எரிச்சலூட்டும் செய்தியாக பார்ப்போம். மீண்டும் நாளை காலையில் இலங்கையில் ஒரு மிக முக்கியமான செய்தியுடன் நாளை காலை சந்திப்போம். நேயர்களே, நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.